லைஃப் இன்ட்ரெஸ்டிங்கா வச்சுக்கிறதே புதுசா நடக்கிற விஷயங்கள் தாங்க. அந்த வரிசையில இது ஒரு புது ஷோ. நான் உங்க புது ஆங்கர் நக்ஷத்ரா. டெய்லி நம்மள சுத்தி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஃபேஷன், ஃபுட், கல்ச்சர், ஃபிட்னஸ் இதெல்லாம் அப்டேட்டடா இருக்கிறது ரொம்ப முக்கியம். சோ நீங்களும் நானும் சேர்ந்து இது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வெல்கம் டு தி ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் வானவில் லிவ் லைஃப். சோ இன்னைக்கு நம்ம 3 இடத்துக்கு போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு கோவன் ஃபுட் ஃபெஸ்டிவல். செகண்ட் என் ஃப்ரெண்டோட கரி புட்டிக். மூணாவது தக்ஷின் சித்ரால நடக்கிற பெயிண்டிங் எக்ஸிபிஷன். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கீங்களா? வாங்க போலாம். ஹாய், இப்போ நான் டி நகர் ரெசிடென்சி டவர்ஸ்ல நடக்கிற கோவன் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு வந்திருக்கேன். கோவன் ஃபுட் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே இவங்க நிறைய ரைஸும் சீ ஃபுட்டும் தாங்க யூஸ் பண்ணுவாங்க. இதுல இருக்கிற இன்னொரு வித்தியாசம் இவங்க யூஸ் பண்ற தேங்காய் பால். நிறைய கோவன் டிஷ்ஷஸ்ல தேங்காய் பால் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. கோவா டிராபிக்கல் கிளைமேட்ல இருக்கிறதுனால இங்க இருக்கிற ஸ்பைசஸையும் அடிச்சுக்க முடியாது. பேசும்போதே நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். வாங்க நம்ம புஃபே பார்க்க போலாம். நான் டி நகர்ல இருக்கேனா இல்ல கோவால இருக்கேனான்னு எனக்கு சத்தியமா தெரியலங்க. The ambience is wonderful. எங்க பார்த்தாலும் இளநீர், கோவா பிக்சர்ஸ், லைவ் மியூசிக் அண்ட் வெல்கம் ட்ரிங்க் எல்லாம். அதுவும் இல்லாம இங்க வர வாசனை அவ்வளோ நல்லா இருக்குங்க. நான் உடனே புஃபே சாப்பிட போறேன். நீங்களும் வாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் 2 விஷயம் கத்துக்கிட்டேங்க. ஒன்னு தகுந்தேனா கொங்கனில பிரான். இன்னொன்னு இங்க 2 ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் இருக்கு. ஒன்னு ஃபிஷ் ரஷாடோ, இன்னொன்னு சிக்கன் கேப்ரியால். அதுதான் இன்னைக்கு நம்ம டேஸ்ட் பண்ணி ரேட் பண்ண போறோம். இன்னொரு விஷயம், இங்க இருக்கிற எல்லா பெயிண்டிங்ஸும் மரியோ மிராண்டான்னு ஒரு கோவன் ஆர்டிஸ்ட் பண்ணிருக்காரு. இவரோட பெயிண்டிங்ஸ்லாம் 50 லட்சம்ல இருந்து 1 கோடி வரைக்கும் விலை போச்சாங்க. ரொம்ப கிரேட்ல. இப்ப நான் இந்த 2 டிஷ்ஷஸ் சிக்கன் கப்ரியால் அண்ட் ஃபிஷ் ரஷாட டேஸ்ட் பண்ண போறேன். டேஸ்ட் பண்றது மட்டும் இல்லங்க, உங்களுக்கு இது எவ்வளவு நல்லா இருக்குன்னு ரேட் பண்ணியும் சொல்ல போறேன். Thank you so much. Definitely. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃபிஷ் ரஷாட டேஸ்ட் பண்ணலாங்க. ஃபிஷ் ரொம்ப நல்லா மேரினேட் பண்ணிருக்காங்க. நல்ல டேஸ்ட் இருக்கு. பிளஸ் கோட் பண்ணி ஃப்ரை பண்ணிருக்கிறதுனால ரொம்ப கிறிஸ்பியாவும் இருக்கு. ஃபிஷ்க்கு என்னோட மார்க் 3 out of 5. சிக்கன் கட் பண்ணதுக்கே அவ்வளோ சாஃப்டா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பிளஸ் இது கொரியாண்டர் பேஸ்ட்ல மேரினேட் பண்ணதுனால கிரீனா இருக்கு. கொரியாண்டர் ஃபிளேவரும் நிறைய வருது. சிக்கனுக்கு என்னோட மார்க் 4 out of 5. கோவன் ஃபெஸ்டிவலுக்கு வந்தாச்சு, நல்லா சாப்பிட்டாச்சு. அடுத்தது குட்டியா ஏதாவது கத்துக்கலாம். நம்ம இப்ப டைரக்டா ஷெஃப் கிட்ட போய் கோவன் பிரான்ஸ் கறி ரெசிபி கத்துக்கிட்டு வரலாம். நம்ம இப்ப இந்த கோவன் ஃபுட் ஃபெஸ்டிவலோட ஹெட் ஷெஃப் சரிதா அவங்களோட இருக்கோம். சொல்லுங்க ஷெஃப், இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்?
சுண்டாஷே உமன்னா வேற எதுவும் இல்லங்க, கோவன் பிரான் கறி. அது மட்டும் இல்ல, இந்த பிரான் கறி பண்றதுக்கு வெறும் 5 நிமிஷம் தான் எடுக்கும். சோ நீங்க எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பாத்துப்போம். மஞ்சள் தூள், தனியா, புளி, மிளகாய் தூள், தேங்காய், மிளகு, உப்பு, வெங்காயம், பச்சை மிளகா, இதோட நம்மளோட மெயின் இன்கிரிடியன்ட் பிரானும் சேர்த்துக்கணும். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஷெஃப்? முதல்ல தேங்காய் எடுத்துட்டு இருக்காங்க. 1 கப் தேங்காய். அடுத்தது மிளகாய் தூள் 1.5 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 teaspoon coriander seeds, 2 டீஸ்பூன் கொரியாண்டர் சீட்ஸ் அதாவது தனியா, 4-5 pieces of peppercorn, 4-5 மிளகு, half tamarind ball, tamarind half lime size. 1 கைப்பிடி புளி. So chef, அடுத்தது என்ன? Now we have to ground the masala to a fine paste. So நம்ம எடுத்து வச்ச இன்கிரிடியன்ட்ஸ்லாம் அரைச்சா இத மாதிரி ஒரு பேஸ்ட் வருங்க. அதுக்கு அப்புறம் chef we have to heat the oil for getting onion fried. அதாவது panல எண்ணெயை சூடு பண்ணிக்க சொல்றாங்க வெங்காயத்தை வதக்கிறதுக்கு. சோ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. சோ இதுல 2 பொடியா நறுக்கின வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிருக்கோம். இது நல்லா பிரவுன் ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணனும்னு சொல்றாங்க. Now I will be adding prawns. சோ இப்போ வெங்காயம் நல்லா பிரவுன் ஆயிடுச்சுங்க. சோ இதுக்கு அப்புறம் 250 grams அளவுக்கு நம்ம prawns ஆட் பண்றோம். Now we are frying the prawns. So இந்த prawnsலாம் குக் ஆற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணுங்க. Now adding the masala which is ground. அரைச்சு வச்சு தனியா வச்சிருந்த அந்த மசாலாவை இந்த prawnsக்கு ஆட் பண்ணனும். Adding little water. கன்சிஸ்டன்சிக்காக கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம. Let it boil for a little while. இந்த கிரேவி நல்லா கொதிக்கிற வரைக்கும் இத ஹீட் பண்ணனும். Add little salt. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பும் சேர்த்துக்கிறோம். There are 6 types of prawn curries in Goa. 3 of Catholic style, 3 of Hindu style. So today I have taught you simple Hindu style woman. அதாவது கோவால 6 வகையான prawn curry இருக்காங்க. 3 வந்து கேத்தலிக் ஸ்டைல்ல இருக்கும், 3 ஹிந்து ஸ்டைல்ல இருக்கும். இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்ட prawn curry ஹிந்து ஸ்டைல் prawn curry. Hindu they call it suntache woman. In Catholic they call suntache kadi. So ஹிந்து ஸ்டைல்ல பண்ற கோவன் prawn curry ஓட பேர் suntache woman. இதுவே நீங்க கேத்தலிக் ஸ்டைல்ல பண்ணீங்களா அதோட பேர் suntache kadi. Now prawn curry is ready. So இப்போ இந்த கோவன் prawn curry ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் இந்த டிஷ் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்றேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த கோகனட் ஃப்ளேவர்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ப்ரான்ஸும் ரொம்ப நல்லா குக் ஆயிருக்கு. இட்ஸ் வெரி நைஸ் மேம். Thank you so much. இப்போ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் பண்ண போறோங்க, ஷாப்பிங். இப்போ நம்ம வெஸ்ட் மாம்பலத்துல இருக்கிற என் ஃப்ரெண்ட் நிரஞ்சனியோட டிசைன் ஸ்டுடியோக்கு வந்திருக்கோம். கைத்தறி அதாவது ஹேண்ட்லூம்ன்ற வார்த்தையை பேஸ் பண்ணி தான் இந்த டிசைன் ஸ்டுடியோக்கு தறி டிசைன் ஸ்டுடியோன்னு பேர் வச்சிருக்காங்க. நிரஞ்சனியை பத்தி சொல்லணும்னா இவங்க 2012ல நிஃப்ட்ல இருந்து கிராஜுவேட் பண்ணி இப்போ இவங்களோட சொந்த டிசைன் ஸ்டுடியோ வச்சிருக்காங்க. டைம் வேஸ்ட் பண்ணாம அவங்க கிட்டே போய் பேசலாம் வாங்க. ஹாய் நிரஞ்சனி, எப்படி இருக்கீங்க? ஹாய், நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். சோ தறி டிசைன் ஸ்டுடியோ பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. தறினா வந்து லூம்னு அர்த்தம் தமிழ்ல. அண்ட் இது வந்து ஆரம்பிச்சு 1 year ஆகுது. ஓகே. அண்ட் திஸ் பேசிக்லி டு ஒர்க் வித் ஹேண்ட்லூம் டெக்ஸ்டைல்ஸ். அது வந்து லைக் ஹை ஃபேஷன் ப்ராடக்ட்ஸா மாத்துறதுக்கு தான் வந்து
the studio happened. ஓகே, சோ நம்ம பாரம்பரிய கலை எடுத்து வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் பண்றது தான் இதோட மோட்டிவ். வெரி நைஸ். ஏன்னா எப்பயுமே வந்து கைத்தறினாலே they think ரொம்ப புடவையா தான் இருக்கும், ட்ரெடிஷனல் அவுட்ஃபிட்ஸ் நினைப்பாங்க. பட் ஐ வாண்டட் டு டு சம்திங் different, not the monotonous pattern. Okay, so Tari Design Studioட price range பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. Since like நாங்க procure பண்ற fabric and the basic building block itself is very expensive. Okay. So at the end it sounds to be a niche product. So it starts from 1500 kind. Okay, so இதுல வாங்குற துணியே ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கிறதுனால இதுல இருக்கிற garments-உம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். சரி, இங்க துணி மட்டும் இல்லாம மற்ற சில பொருட்களும் நீங்க செய்றீங்கன்னு கேள்விப்பட்டோம். பேசிக் வெஸ்டர்ன் garments இருக்கு, அப்புறமா we have traditional anarkalis, sarees அதெல்லாம் இருக்கு. And accessory partல வந்து we have bells, handcrafted bells. அப்புறம் we make zero waste create பண்றதுக்காக அந்த துணியெல்லாம் வந்து பேங்க் பண்ணி வச்சு அதுல இருந்து we create jewelry. Okay, so waste எல்லாம் reduce பண்றீங்க, ரொம்ப நல்லது. நிரஞ்சனி ஒரு ஃபேஷன் டிசைனர்ங்கிறதுனால இந்த வெயிலுக்கு ஏத்த மாதிரி நம்ம எப்படி கம்ஃபர்டபிளா நம்ம பாரம்பரிய கைத்தறியில ட்ரெஸ் பண்ணிக்கலாம்னு அவங்க நல்லா சொல்ல போறாங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். Okay. This is a set. It comes with in the short crop top. Okay. This is very comfortable for summer. And இது வந்து நாங்க பருத்தி பாவாடைன்னு பேர் வச்சிருக்கோம். பருத்தி பாவாடைங்களா? Yeah, this is 100% cotton. And அதுல வந்து we have done hand painted kalamkari. Okay. And இது வந்து இயற்கை சாயம் சொல்வாங்கல்ல, natural dyes யூஸ் பண்ணி பண்ணிருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப கலர்ஃபுல்லா, அதுவும் இவ்ளோ வெரி நைஸ். This one. And இது வந்து it will give you ஒரு semi formal look. Okay. So this is a two piece dress again. இதுல வந்து for கொஞ்சம் டிஃபரன்ஸ்க்காக we have used even silk cotton. இதெல்லாம் பார்க்கிறதுக்கு வெஸ்டர்ன் look கிடைக்கும். So it's not just cotton. ஏன்னா கைத்தறினாலே they think it is cotton. Okay. But there are like different fibers that we use. சரி, so வெறும் காட்டன் இல்லாம மற்ற வெரைட்டி silk cotton, jute அதெல்லாம் நீங்க எல்லா யூஸ் பண்றீங்க. Okay. And this is one set. This you can even wear it for parties kind of. ஆமா, it looks very nice. It's a two pieces. And this is a prom dress. இது again it's a handloom. Okay. And இதுல வந்து நாங்க வந்து silkையும் and cotton mix பண்ணிருக்கோம். இந்த கட்டே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. All these are like from my latest collection. Okay. And இந்த collection பேர் வந்து பட்டம். பட்டம்ங்களா? Okay. This is again a complete western dress. இதெல்லாம் பார்த்தா நிஜமாவே கைத்தறின்னு யாரும் யோசிக்க மாட்டாங்க. This is again a two piece. இதுல வந்து we have used silk cotton and cotton, fine cotton from Kolkata. Okay. நல்ல ஃப்ளேர் நிறைய இருக்கும், but at the same time it will be very comfortable. Okay. ஏன்னா நாங்க இது எல்லாமே வந்து we are doing a reverse stitch. Okay. So it doesn't have any opening and மாதிரி. All right. It doesn't disturb you. So இது வந்து அவ்வளவா அன்கம்ஃபர்ட்டபிளா இருக்காது. வந்து சுத்தமா உருத்தவே உருத்தாது. It will be like, you know, so pleasant to wear. Okay, அது நல்ல சாஃப்ட்டா இருக்கும், நம்ம பாடியை ரொம்ப ட்ரபிள் பண்ணாது. ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு. சோ நான் போய் ட்ரை பண்ணிட்டு வரேன். சோ நிரஞ்சனி, இந்த ரெண்டு அவுட்ஃபிட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட பிரைஸ் மட்டும் என்னன்னு சொல்லுங்க. ஓகே. இது நெய்யறதுல இருந்தே நான் டிசைன் பண்ணிருக்கிறதுனால and இதுல வந்து silk and cotton mix இருக்கிறதுனால this works up to 4500. ஓகே. And இது வந்து கையில வரைஞ்ச கலம்காரி, hand painted. So overall இந்த onzam வந்து it will cost you around 6000. ஓகே, கண்டிப்பா I'm going to buy both of them. ரெண்டுமே நான் வாங்கிக்கிறேன். And
and I have one more thing also. எனக்கு வந்து இன்னொரு கலெக்ஷன் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. So I would like to show you that also. Wow, நம்ம செக்மெண்ட் இன்னும் இன்ட்ரஸ்டிங் ஆக்கிறதுக்கு அவங்களோட நெக்ஸ்ட் கலெக்ஷன்ல இருந்து நமக்கு ஒரு சாம்பிள் காட்ட போறாங்க. இது என்னோட அப்கமிங் கலெக்ஷன். So இந்த கலெக்ஷன் பேர் வந்து Humpty Dumpty. Humpty Dumpty. Yeah. And இதுல வந்து we have silhouettes for men also. Kidsக்கும் இருக்கு இதுல silhouettes. ஓ வாவ், ஆண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கூட. ஓ, சோ இதுல எல்லாமே வந்து ரொம்ப சம்மருக்கு சூட் ஆகுற மாதிரி பேட்டர்ன்ஸ் நான் பண்ணிருக்கேன். ஃப்ரீ ஃப்ளோயிங் அண்ட் வெயில்ல கம்ஃபர்ட்டபிளா போட்டுக்கிறதுக்கு. ஓகே. அண்ட் ரொம்ப ஃபைன் கவுண்ட் காட்டன் யூஸ் பண்ணிருக்கேன். சோ இது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் மெட்டீரியல். ஓகே. பிரீத்தபிலிட்டி நல்லா இருக்கும். சோ இட் வில் பி வெரி நைஸ் டு வேர். வாவ், ஆல் தி வெரி பெஸ்ட் நிரஞ்சனி. நானும் மக்களும் உங்ககிட்ட இருந்து நிறைய கலெக்ஷன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றோம். நான் இப்போ ஈசிஆர் முட்டுக்காடுல இருக்கிற தக்ஷண சித்ராக்கு வந்திருக்கேன். 1996ல மெட்ராஸ் கிராஃப்ட் ஃபவுண்டேஷன் நம்ம பாரம்பரிய கலைகளை காப்பாத்துறதுக்காக இதை உருவாக்குனாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம லீனியர் ஃபெட்டிஷ்னு பிரிஜேஷோட எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்கோம். இவரோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப குட்டி குட்டி எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்கும். ஆனா இந்த எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பா ஒரு கனெக்ஷன் இருக்குங்க. இதுதான் இவரோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ நம்ம பிரிஜேஷிய மீட் பண்ணி அவர் பெயிண்டிங்ஸ பத்தி இன்னும் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எக்ஸிபிஷனோட ஆர்டிஸ்ட் மிஸ்டர் பிரிஜேஷ் மீட் பண்ண போறோம். சோ சொல்லுங்க பிரிஜேஷ், உங்களுக்கு எப்படி ஆர்ட்ல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? ஏன்னா அது ரொம்ப வித்தியாசமான ஸ்டோரின்னு நாங்க கேள்விப்பட்டோம். எங்க அம்மா ஒரு ஆர்டிஸ்ட். ஓகே. சோ அவங்க ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ்ல ப்ரொஃபஸரா கூட இருந்தாங்க. அது இல்லாம நான் ஆர்ட் தனியா பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. சோ அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல, இட் வாஸ் ஆன் மை ஓன். அதுக்கப்புறம் காலேஜ்ல இந்த ஸ்டைல் ஆர்ட் வந்து முதல்ல அந்த ஃப்ரிட்ஜ்ல பண்ணேன். ஃப்ரிட்ஜ்? வாவ். ஓகே. சோ அந்த ஃப்ரிட்ஜ் வந்து டிரான்ஸ்போர்ட்ல வரப்போ ஒரு எவ்வளவு சைஸ்ல ஒரு சொட்டை விழுந்தது மேல. சோ அந்த சொட்டையை கவர் பண்ண ஒரு ஃப்ரெண்ட கூப்பிட்டேன். அவர் ஒரு கிராஃபிட்டி ஆர்டிஸ்ட். அவரை ஃப்ரிட்ஜ் பூரா அதை கவர் பண்ணிட்டு ஒரு கிராஃபிட்டி பீஸ் பண்ண சொல்லியிருந்தேன். ஓகே. அவர் வந்து இல்ல நம்ம டிஃபரெண்டா ஏதாவது பண்ணுவோம், ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பீஸ்ல வெறும் மார்க்கரோட ஒரே ஒரு பீஸ் பண்ணி ஒன்னு மட்டும் கவர் பண்ணுவோம்னாரு. ஆல்ரைட். சோ அவர் அது பண்ணதுக்கு அப்புறம் நான் நினைச்சேன் ஒன்னு மட்டும் why we should stop, ஓகே, கண்டினியூ பண்ணி பாப்போமே. ஆனா அது கம்ப்ளீட் பண்ணேன். வெரி நைஸ். சோ நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன். உங்களோட எல்லா பெயிண்டிங்ஸும் வெறும் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? பிளாக் அண்ட் ஒயிட் என்றது இல்ல, நான் பிளாக் மார்க்கர் மட்டும் யூஸ் பண்றேன். அது என்ன சர்ஃபேஸ் மேல இருக்கோ அந்த சர்ஃபேஸும் வரும். இப்போ இந்த பிரவுன் மேல வந்தா பிளாக் ஆன் பிரவுன் மாதிரி. ஆல்ரைட். சோ நீங்க மார்க்கரை தவிர வேற எதுவுமே யூஸ் பண்றது இல்ல. இன்னொன்னு என்னன்னா கலர் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஓகே. இப்போ கலர் இல்லைன்னா நான் என்ன சொல்ல விரும்புறேனோ அது மட்டும் தான் பாப்பீங்க நீங்க. கரெக்ட். இல்லன்னா உங்களுக்குன்னு ஒரு ஐடியா ஆட்டோமேட்டிக்கா வரும், ஒரு ஃபீலிங் வரும். அது இல்லாம நான் சொன்னது மட்டும் நீங்க பாப்பீங்க. வெரி நைஸ். அது மட்டும் இல்லாம நீங்க வெறும் ஆர்டிஸ்ட் இல்ல, உங்களுக்கு இன்னொரு ப்ரொஃபஷன் இருக்கும்னு நாங்க கேள்விப்பட்டோம். அத பத்தி ஏதாவது சொல்றீங்களா? நான் ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கம்பெனி ஹெட் பண்றேன். ஓகே. நான் ஃபவுண்ட் பண்ணி இப்போ 1.5 வருஷம் ஆகுது. வாவ். யா, சோ தட் இஸ் வாட் ஐ டு எவ்ரி டே. இது வந்து எனக்கு இஷ்டம் இருந்தப்போ என் பேஷனா பண்றேன் இது. ஓ, வெரி நைஸ். சோ நம்ம இப்போ மிஸ்டர் பிரிஜேஷோட போய் அவர் பெயிண்டிங்ஸ் பார்த்து நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வந்தாலே தெரியும் நீங்க வரையறதுக்கு சூஸ் பண்ற பொருட்கள்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சோ இந்த பாக்ஸஸ் எதுக்கு சூஸ் பண்ணீங்க? இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் ஆர்ட் இன்ஸ்டலேஷன் மாதிரி. ஓகே. இப்போ ஒரு ஆர்ட் கேலரிக்கு வந்தாங்கன்னா யாருமே எந்த பொருட்களும் தொட மாட்டாங்க. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க நினைப்பாங்க do not touch என்ற போர்டு இருக்கிற மாதிரியே தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமா. இந்த இன்ஸ்டலேஷன் வந்து அதையும் மீறி தாண்டி யாராவது ஓபன் பண்ணா அவங்களுக்கு ஏதாவது ரிவார்ட் கிடைக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சோ இப்போ இந்த பாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஒருவேளை ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஆர்ட் கிடைக்கும் as a reward. It's an experience. நீங்க பார்க்கணும் இப்போ எத்தனை பாக்ஸ்ல ஆக்சுவலா இருக்கு, எத்தனை பாக்ஸ்ல இல்ல என்ற மாதிரி தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்.
இந்த பெயிண்டிங் பாக்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இத பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? இது வந்து நூடுல்ஸ். எல்லையே இல்லாம நூடுல்ஸ் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு அந்த பவுல்ல இருந்து. இப்போ என் பாக்கெட் மணி வந்து மாசம் 10ஆம் தேதி வரும். ஆனா நான் 5ஆம் தேதி 20ஆம் தேதிக்குள்ள தீந்துரும் காசு. என் ஃப்ரெண்டுக்கு வந்து 20ஆம் தேதி தான் அவரோட பாக்கெட் மணி வரும். சோ அவர் வந்து கொஞ்ச நேரம் கொடுப்பாரு, அது செட் ஆயிடும். அதுக்கப்புறம் அவருக்கும் தீந்துரும், எந்தும் தீந்துரும். அப்போ 2 பேருமே சேர்ந்து வெறும் மேகி தான் சாப்பிட்டுட்டு இருப்போம். அதுக்கப்புறம் திரும்பி என் காசு வரும், திருப்பி நான் சாப்பிடுறோம். சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களை இந்த பெயிண்டிங் வரையறதுக்கு இன்ஸ்பயர் பண்ணிருக்கு. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் பெயிண்டிங்ஸ் இங்க இருக்கு. இதெல்லாம் நீங்க பாக்கணும்னா கண்டிப்பா தக்ஷின் சித்ரா வாங்க. இந்த எக்ஸிபிஷன் ஜூன் 16 வரைக்கும் இருக்கு. சோ டோன்ட் மிஸ் இட். பிரிஜேஷ் அவர்களோட எல்லா பெயிண்டிங்ஸ்லயும் ஏதாவது ஒரு வித்தியாசம் கண்டிப்பா இருக்குங்க. இவர் மத்த ஆர்டிஸ்ட் மாதிரி நார்மல் பேப்பர் யூஸ் பண்றது இல்ல, இம்போர்ட் பண்ணி ஆர்கைவல் பேப்பர் மட்டும் தான் யூஸ் பண்றாரு. இந்த பேப்பரோட ஸ்பெஷாலிட்டி கேட்டீங்கன்னா இது எவ்வளவு வருஷம் ஆனாலும் கெட்டே போகாதுங்க. இத மாதிரி இந்த எக்ஸிபிஷன்ல மத்த நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயம் இருக்கு. கண்டிப்பா நீங்க வந்து பாப்பீங்கன்னு நம்புறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி 3 எக்ஸைட்டிங் செக்மெண்ட்ஸோட அடுத்த வாரம் நான் உங்களை மீட் பண்றேன். Until then, it's Nakshatra signing off from Bonneville. Live life.